பொதுவாக வந்துட்டு வாஸ்து அப்படின்னா 4 திசை அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு 4 மூலையில் சேர்க்கும்போது 8 திக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஆகாயம், பாதாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 விஷயங்கள். இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு மதிலில் 4 கார்னர் இருக்குது. அப்போ 4 பக்கத்துக்கு 4 கார்னர், ஆகாயம், பூமி, பாதாளம்னு சொல்லக்கூடிய மொத்தம் 24 மூலையிலையும் நாங்கள் வாஸ்து பார்த்து ரொம்ப தெளிவான முறையில் நாங்கள் சொல்லித்தராங்க. அதை படிச்சுட்டு நாங்கள் வாஸ்து பார்க்கும்போது எந்த ஒரு சின்ன சின்ன குறைகளையும் பார்த்த உடனே தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எங்களுக்கு அழகாக கிடைக்கிது. உதாரணமாக வந்துட்டு பெண்கள் சமைக்கக்கூடிய ஒரு அக்னி மூலையில் கன்னி பெண்கள் சமைக்கும்போது மிக அழகாக அற்புதமாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக சமையல் பண்ணுவாங்க. அதே கொண்டு போய் வாயு மூலையில் போட்டோம் அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு மேலே சமையல் ரூமில் இருக்க மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் அதிகமாக இருந்தாங்கன்னா உடனே ஹாலுக்கு வந்துடுவாங்க. ஹாலுக்கு வந்துட்டு போவாங்க. அப்போ இந்த சமையல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயத்துலேயே ஒரு மாற்றம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெட்ரூமை கொண்டு போய் ஈசானியத்தில் போட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு பெரிய மாற்றங்கள் உருவாகும். சமையல் பண்ணக்கூடிய விஷயத்தை மாற்றி போடும்போது எப்படி மாற்றம் கிடைக்குதோ அதே போல் நம்ம வந்துட்டு இப்போ பூஜை ரூமை கொண்டு போய் கன்னி மூலையில் போடுறோம், ஈசானிய மூலையில் போடுறோம். இந்த 2க்கு உள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான ஆற்றல் அப்படிங்கிற விஷயம் இந்த சாமி கும்பிடக்கூடிய இடத்துல வந்துட்டு அந்த வீட்டோட ஆண்மகன் வந்து அதிகமாக சாமி கும்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்போ அதிகமாக சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தாலுமே வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தடுமாறும்.